வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 12வது கணக்கு பார்க்குறோம். டி என்ற சார்பானது செல்சியஸ் உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் என வரையறுக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லி மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இந்த கணக்கு ஒரு எளிமையான கணக்கு. ஆனால் கணக்கை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கணக்கு கூட இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு உள்ள இதில் இந்த கணக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. டி என்ற சார்பானது செல்சியஸில் சி, ஃபாரன்ஹீட்டில் எஃப். ஓகேவா? நம்மளுக்கு கொடுத்துருக்க விதி என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். அதான் விதி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சி என்ன கொடுத்துருக்காங்க? செல்சியஸும் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு கணக்கில் டி என்னது 0ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஜிக்கு 0ன்னு போடுறோம். ஓகேவா? கொஞ்சம் எங்கூட ட்ராவல் ஆகி வந்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு எளிமையாக இருக்கும். டி ஆஃப் சி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விதி எழுதிக்குவோம். விதி என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். நம்ம இங்கே கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? டி ஆஃப் 0. அப்போனா எஃப் 0. ஓகேவா? எஃப் என்னது? இந்த எஃப்ங்கிற இடத்துல 0. எஃப் என்னது? 0ன்னு அர்த்தம். எஃப் என்னது? 0ன்னு அர்த்தம். எஃப் 0னா என்ன அர்த்தம்? எஃப்க்கு மதிப்பை இங்கே எழுதுகிறோம். எஃப்போட மதிப்பு என்ன இருக்குது? எஃப் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. இந்த சிக்கு பதில் நம்ம என்ன போடுறோம்? 0 போடுறோம். 0 போடும்போது என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் 955 இங்கே 0வாக மாறிடும். 32. அப்போனா எஃப் ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபாரன்ஹீட். புரியுதா மாணவர்களே? டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் சிங்கிறது 0. அப்போனா சிங்கிற இடத்துலலாம் நம்ம 0 போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் 28. டி ஆஃப் 28. இப்போ டி ஆஃப் சி எஃப் தானே. அப்போனா எஃப்போட மதிப்பு அப்படியே எழுதிக்கோங்க. 9/5 சிங்கிற இடத்துல என்ன எழுதிடும்? 28 ப்ளஸ் 32. இப்போ இதை கேன்சல் பண்ணி நம்ம கொண்டு வரோம். கேன்சல் பண்ணி பெருக்கி இதை பெருக்கணும்னா என்ன வரும்? 72 252/5 ப்ளஸ் 32. அடுத்து இதை வகுக்கிறோம். வகுத்தோம்னா என்ன வரும்? 252 5 போச்சுன்னா 50.4 ப்ளஸ் 32. அப்படின்னா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மூணாவது கணக்கு டி ஆஃப் -10. எல்லாமே இதே தான். சிக்கு பதில் -10 போட போகிறோம். எஃப் ங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். எஃப் சி -10 ப்ளஸ் 32. சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? இங்கே 2 தடவை போகும். அப்படின்னா என்ன வரும்? -18 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 14 டிகிரி எஃப். ஓகேவா? சரி. அடுத்து நாலாவது கணக்கு. நாலாவது கணக்கு என்ன கொடுத்துட்டாங்க? டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212 இருக்கும்போது சியின் மதிப்பு காண்க. டி ஆஃப் சி அவனே கொடுத்துட்டான். அப்போனா என்னது? நம்மளுக்கு டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212. அப்போனா நம்ம அந்த எஃப்னுடையதை அப்படி எழுதுகிறோம். 9/5 சி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 212. இந்த 32 மட்டும் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? மைனஸாக மாறிடும். 9/5 சி ஈக்குவல் டு 212 மைனஸ் 32. அப்படின்னா என்ன வரும்? 9/c ஈக்குவல் டு கழிச்சோம்னா என்ன வருது? 180. இப்போ சியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம். மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போவோம். 80 இன்ட்டு 5 தலைகீழ போட்டுக்கோங்க. 5/9ன்னு போட்டுக்கோ. இதை அடி கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? 20. 20 இன்ட்டு 5 100 டிகிரி செல்சியஸ். ஏன்னா சின்னு இருக்கிறதுனால செல்சியஸ். சி ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? சரி. எஃப்னா ஃபாரன்ஹீட் போட்டுக்கோங்க. இதுனா என்ன போகிறோம்? நம்ம சிங்கிறதுனால 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா
செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், C=Fன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணால் உங்களுக்கு புரியும். செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமம். செல்சியஸ்னால் CA, ஃபாரன்ஹீட்னா F. சரியா? சரி, இப்போ எஃப்க்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். எஃப் வந்து என்னது, 9/5 C கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கோ. ஓகேவா? இப்போ சிஎல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ, மாறிலியை ஒரு பக்கம் வச்சுக்கோ. சரியா? இப்போ வந்து சியை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா என்ன வரும், 9/5 C மைனஸ் C ஈக்குவல் டு -32. -32. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 32 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். -32 ஈக்குவல் டு 9/5 C மைனஸ் C. இதை தான் வந்து டைரெக்டாக போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் குழம்புறதுக்கு வந்து இங்கே எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து என்ன செய்யணும், மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம். மீச்சிமா கண்டுபிடிக்க போகும்போது என்ன வரும் நம்மளுக்கு, C இருக்குது, (9/5 C மைனஸ் C ஈக்குவல் டு 32. அதுதான் அந்த முந்தின பக்கம் எழுதியிருக்கோம். இப்போ சியை வெளியே எடுத்துட்டேன்னா என்ன வரும், -32 வரும் அந்த இடத்துல. (5 - 1 ஈக்குவல் டு -32). அப்படின்னா இது எல்சிஎம் மீச்சிமா எடுத்திங்கன்னா -5 9ல் 5 போச்சுன்னா 4, 9 - 5 அப்படின்னா என்ன வரும், 4 வரும். C = 4/5. 4/5 = -32. இந்த இது வந்து அந்த பக்கம் போகும்போது அப்படி தலைகீழாக மாறிடும். -5 வந்து மேலே வரும், 4 வந்து கீழே வரும். அப்படி கொடுத்தோம்னா 8, 8×5 40. C = -40 டிகிரி செல்சியஸ். சின்னு வரும்போது நம்ம என்ன போகிறோம், செல்சியஸாக போகிறோம். ரெண்டு சமமாக இருக்கும்போது சியோட மதிப்பு வந்து -40 டிகிரி ஆகும். புரியுதா மாணவர்களே? இந்த கணக்கை செஞ்சு பாருங்கள். பார்க்க தான் பெருசாக இருக்கும், ரொம்ப 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 எளிமையான கணக்கு. புரியுதா மாணவர்களே? அடுத்ததில் சந்திப்போம்.